ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் பைக்கர் அஃபிஷியல். ஸோ இதான் என்னோடய ஃபஸ்ட்டு vlog. இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம், இந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டியூக் 200 BS6 வெர்ஷனோட ரிவ்யூ தான். ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, பைக்கை பற்றின தாட்ஸ், அந்த பைக் எப்படி இருக்குது, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இந்த பைக்கை பற்றின ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எப்படி இருக்குது, இது யார் யாருக்கு செட் ஆகும், அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓவரால் என்னோடய தாட் எப்படி இருக்குது அப்படின்றதான் இதோட ரிவ்யூ. ஸோ நான் மோட்டோ vlogging உங்களை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த BS6 வெர்ஷன் டியூக் 200 பார்த்தீங்கன்னா 200cc 25 மேக்ஸிமம் பவர் அட் 10,000 RPM. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 19 Nm டார்க்கு அட் 8,000 RPMல இது கொடுக்குது. டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13.5 கொடுக்குறாங்க. ஓகே, ஒரு நீங்கள் டேங்க் ஃபுல் பண்ணிங்கன்னா ஒரு 400 கிலோமீட்டர் தாராளமாக பண்ணலான்னு நினைக்கிறேன். தெரில எனக்கு சரியாக, பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம், கண்டிப்பாக 400 கிலோமீட்டர் கண்டிப்பாக பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 சைடுமே ABS கொடுக்குறாங்க. சூப்பர். BS4ல் வந்து ABS கிடையாது, நான் ABS தான் 2 சைடுமே. அது ஒரு சூப்பர். அதே மாதிரி சேசி பார்த்திங்கன்னா டெலிஸ் ஃப்ரேம் கொடுக்குறாங்க. KTMோட அழகே இந்த சேசி தான், அது அப்படியே வெளியில் ராவாக தெரியும், அது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி செயின் ட்ரைவ் தான் கொடுக்குறாங்க, நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். கொஞ்சம் பார்த்திங்கன்னா டஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் நேற்று மழை பெஞ்சிச்சு, ஸோ அதனால தான் டஸ்ட்டாக இருக்குது. க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தோம், மழை வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு, சாரி. அதே மாதிரி கூலண்ட் ஆயில் இது சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லாங் போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஃபேன் இருக்குது, ரேடியேட்டர் ஃபேன் இருக்குது. அது ஸோ இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறது தான் அந்த BS6 வெர்ஷன். ஸோ BS4க்கும் BS6க்கும் நிறையாவே KTM சைட்லேருந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டியூக்குன்ற அந்த இது எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. ஐ மீன் 200 டியூக் அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு 250 டியூக் 390 அந்த மாதிரிக்கு அந்த ரைடிங் பொசிஷன், அந்த ஒரு ஷார்ப் கட்டிங்ஸ் அந்த இதில் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை பற்றி என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜ் பார்த்துலாம். இந்த வண்டியில் ப்ளஸ் என்ன, இந்த வண்டி பவர் எப்படி இருக்குது, இந்த வண்டி மைலேஜ் என்ன, இந்த வண்டி எல்லாருனாலும் வாங்க முடியுமா, இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட புல்லிங் வந்து எப்படி இருக்குன்னா, டக்குன்னு எடுத்தோன்னேலாம் உங்களுக்கு ஸ்டார்டிங்லலாம் ஏறாது. ஒரு 4500 RPM கிராஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு புல் கொடுக்கும் வண்டி. அந்த புல் உண்மையிலே டக்குன்னு அந்த ரெட் லைனுக்கு ஏற வச்சிடும். அந்த புல் உண்மையிலே செம்மையாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் கியரில் செகண்ட் கியரில் போட்டுலாம் இழுத்தீங்கன்னா வண்டியை டக்குன்னு அந்த 4000 RPM வரைக்கும் ஒரு மாதிரி லாகாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கடுத்து ஒரு புல் கொடுக்கும், செம்மையாக இருக்கும். ஆனால் நான் பார்த்த வரையும் பார்த்தீங்கன்னா இது BS4 வெர்ஷன்லேயுமே இதுக்கும் மேலே அதோட 200ஓட புல்லிங் இருக்கும். அது ஸ்டார்டிங்கே உங்களுக்கு ஒரு செம்ம பயத்தை கொடுக்கும். 200 அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதுலேருந்து கொஞ்சம் பைக்கை அந்த பவரை கம்மி பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். BS4ல் இதுக்கு மேலே இன்னும் நல்லாயிருக்கும் புல்லிங்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ரைடிங் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, சீட் பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இது நேக்கடு வண்டினால ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பட் ஆனால் உங்களுக்கு விண்ட் பிளாஸ்ட் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் அபோவ் 80க்கு மேலெலாம் க்ராஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செஸ்ட்லேருந்து ரொம்ப விண்ட் பிளாஸ்ட் ஆயிரும். ஒரு 100 போகிற வரையும் 100 மேலாம் தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஹெவியான விண்ட் பிளாஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஆஃப்டர் மார்க்கெட் வைசர் போட்டுட்டு நீங்கள் அடுத்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாரு, ப்யூர் ஒயிட்டில் வச்சுருக்காரு இப்போ அந்த ஓனர் பார்த்தீங்கன்னா. ஸோ அவர் ஏதோ மாடிஃபிகேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிருக்காரு, என்னன்னு தெரில. ஸோ அதுக்கப்புறம் ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டிக்குள்ளே ஓனர் என்ன சொல்கிறான்னா 35, 33 அது வரையும் வரும். நீங்கள் சிட்டிக்குள்ளே ஒரு ஆவரேஜ் ஸ்பீடில் ஓட்டுறீங்க அப்படின்டா. டூரிங் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, ஹைவேஸில் போகிறீங்க அப்படின்னா ஒரு 38 வரையும் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு. நான் இந்த வண்டியை வந்து கொடைக்கானல் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஸோ அதில் நான் சொல்கிறேன் 38 கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா
சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் தான் கொடுத்துருக்காங்க. இது கேடிஎம் எப்போயுமே அதான் கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சஸ்பென்ஷன் இந்த வண்டியிலே இதுதான். நீ ஒரு ஏதாவது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்தாலும் வண்டி ஹேண்டில் பார் இப்படியே தான் இருக்கும், அமிங்கி ஏறாது, அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஃப் ரோடிங்க்கெலாம் கரெக்டாக இருக்கும். பேக்கில் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது. ஆவரேஜாக அந்த சஸ்பென்ஷன் என்ன இருக்குமோ அது இருக்கும். லைட்டானா ஸ்பீட் பிரேக்கரில் பில்லியன்லாம் உட்காந்திங்கன்னா தூக்கி லைட்டாக அது ஒரு லாக் மாதிரி தூக்கி அடிக்கும். ஸோ நீங்கள் அதே என்னன்னு பார்த்துக்கணும். அப்புறம் இந்த வண்டியோட டயர் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் தான் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா 150/60, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 110/70 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஓகே. நீங்கள் உங்களுக்கு நல்லா கார்னரிங்லாம் பண்ணுவேன் அப்படின்னா பெஸ்ட்டு வந்து மிச்லின், அப்போலோ ஆல்ஃபா H1, மெக்ஸலர் 3 இருக்குது. அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். பட் ஸ்டாக் ஆகிறது எம்ஆர்எஃப் மட்டும் தான். அதுவே ஓகே, பட் ரொம்ப ஓகே கிடையாது, ரொம்ப குட் கிடையாது. ஓகே, ஓரளவுக்கு ஓகே, ஓட்டிக்கலாம். பட் ஆனால் லைஃப் சூப்பராக வரும். எனக்கு தெரிஞ்சு 18 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துடும், ஓட்டிடலாம். 18 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட்டிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்ஸ் வரும். ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் த்ரோ ரொம்ப இல்லை, நல்லா, ஆனால் ஒய்டாக நல்லா கிடைக்கிது. ஆனால் ரொம்ப ஹைட்டுக்கு அடிக்க மாட்டேன்னு தான் சொல்லுவேன். ஹெட்லைட் ஓகே, ட்ராவல் பண்ணலாம் நைட்டில், ஆனால் ரொம்ப லாங் இல்லை, ஒய்டானால் செம்மையாக இருக்கும். ட்ராவல் பண்ணுற மாதிரி கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா லைட்ஸ் இட்ஸ் இல்லீகல் தான். பட் ஆனால் நம்மளுக்கும் சேஃப் இருக்குது. நைட் ட்ரைவ் பண்ணாதீங்க, நான் எப்போயுமே பண்ண மாட்டேன். இருந்தாலும் நைட் ட்ரைவ் பண்ணுற மாதிரி கேட்டிங்கன்னா இதை நம்பலாமா வேணாமா? வேணான்னு தான் சொல்லுவேன். எதுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு லைட்ஸ் போட்டுக்கோங்க, அது பெஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்டரில் பார்த்திங்கன்னா ரெடி டு ரேஸ்ன்னு வரும், ஆர்பிஎம் போயிட்டு வரும், கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்ரு. ஸோ இது வண்டி ஸ்டார்ட் பண்ணால் தான் காட்டும். ஸ்டார்டிங் எடுத்தோன்னே இப்படி தான் வரும். சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கனால பெட்ரோலு இது கூலண்டு இது டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அது காட்டுது. வண்டி வந்து 7000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓடிடுச்சு. ட்ரிப் 1 ட்ரிப் 2 ஏபிஎஸ் இதில் இருக்குது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபியூல் ரேஞ்சு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் போகும்னு காட்டுது. சர்வீஸ் லிமிட்டு அவ்வளோ குட். ஒரு வண்டிக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கணுமோ எல்லாமே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது இந்த கிராப் சூப்பராக இருக்குங்க. நல்லா பிடிச்சி உட்காந்துக்கலாம், நல்லா இருக்கும். நீங்கள் அதே மாதிரி ட்ராவல் பண்ணுறீங்க, ஏதாவது கட்டணும்னா நல்லா உங்களுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குமா, நீங்கள் அதில் நல்லா பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிறவங்க, கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் இந்த வண்டி உண்மையிலே டிஸ்அட்வான்டேஜாக தான் தெரியும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா வண்டி கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். ஸ்டார்டிங் ஆனால் உங்களுக்கு அப்படி தெரியும், கொஞ்சம் லைட்டாக வண்டி வெயிட்டாக இருக்கிற மாதிரிக்க. அது போக போக மேனேஜபிள் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேடிஎம்மில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அவங்களோட ப்ரீமியம்னஸ் தான். இந்த ஃபைபரு இதெல்லாம் வந்து செம்ம ப்ரீமியமாக இருக்கும். ஸோ அது ஆனால் கேடிஎம் பார்ட்ஸ் எல்லாமே விலை ரொம்ப ரொம்ப கூட. ஸோ இந்த ஹெட்லைட் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்கிட்ட சொன்னது வந்து 12,000 என்னமோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். சரியாக தெரில, ஆனால் கேட்டவரே அப்படி தான் சொன்னாங்க, அந்த ஹெட்லைட் போச்சுன்னா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பிரேக்கிங் நான் சொல்லியே ஆகணும், செம்ம பிரேக்கிங். எனக்கு கேடிஎம்மில் பிடிச்ச ஒரே விஷயம்னா அந்த வண்டியோட பிரேக்கிங் தான். பிரேக்கிங் பைட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்டு செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். நான் நல்லா இந்த வண்டியை ரேஷ் பண்ணலாம் ஓட்டியிருக்கேன். இந்த வண்டியோட பிரேக்கிங்னஸ் அப்படி இருக்கும், செமையாக இருக்கும். இந்த வண்டியோட பிரேக் பேக்கில் வந்து எப்படி சொல்ல தெரியுமா, டக்குன்னெலாம் நிற்காது, ஸ்பான்ஸியாக இருக்காது, அதுக்கு 2 மினிமமாக இருக்கும். நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணணும். பேக் பிரேக்கு, பிரேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கேடிஎம் பைக்ஸில். எல்லா வண்டியில் 390லலாம் இதுக்கு மேலே பிரேக்கிங்னஸ் இருக்கும், செம்மையாக இருக்கும் பிரேக்கிங்லாம். கியர் ரேஷியோ சொல்ல மாட்டேன். கியர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா
ரொம்ப கிளங்கின்னு சொல்ல முடியாது. நல்ல ஒரு கியர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க வண்டிக்கு. மினிமலாக 3-2-3 அந்த 2 இதுக்குள்ளே நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டிக்கலாம். 2-3-4 மேக்ஸிமம் இந்த 4 கியருக்குள்ளே, அதாவது ஹெவி டிராஃபிக்கில் நான் சொல்கிறேன். அடுத்து நீங்கள் மேலே போக போக உங்களுக்கு சூப்பராக இருக்கும், பார்த்துக்கலாம். இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த வண்டியை யார் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினர், நான் வந்து ஸ்டார்டிங் பைக் எடுக்க போகிறேன், நான் கேடிஎம்மில் எடுக்க போகிறேன், கேடிஎம்னால் எனக்கு ட்ரீம் பைக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி சூப்பராக இருக்கும். இந்த வண்டி நான் யாருக்கு சொல்லலாம், பிகினருக்கு தான் சொல்லுவேன் கண்டிப்பாக. இது ஒரு பிகினர் வண்டி. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரிக்கே எடுத்தோன்னே உங்களுக்கு அந்த புல் கொடுக்காது. ஒரு 4500 ஆர்பிஎம் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஒரு புல் கொடுக்கும் இந்த வண்டியில். ஸோ இந்த வண்டி பிகினருக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ட்ராவலிங்கும் இந்த வண்டியில் செமையாக பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 38.5 லிட்டர் கொடுக்குறாங்க. மைலேஜும் டீசென்ட் மைலேஜ் தான், 38 கிளைம் ஆகும். நீங்கள் ஹைவேஸில் 38, சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கில் ஓட்டுறீங்கன்னா 33 to 35. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட், நான் ஆஃபீஸ்க்கு போவேன், ஸோ நான் வந்து அப்போ வீக்கெண்ட் மட்டும் ட்ராவல் பண்ணுவேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து செம வண்டி. அதே மாதிரி இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு 15,000 2 டயரை மாற்றுற மாதிரிக்கே வரும். 2 டயர் பார்த்தீங்கன்னா நல்ல டயர் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 8,000 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். செயின் மாற்றுற மாதிரிக்கே வரும். அது ஒரு 2,000 ருபீஸ் 2,000 ருபீஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். பிரேக் பேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு ஒரு 300 வரும், பேக்கில் ஒரு 300 வரும், அவ்வளோதான். 600 அவ்வளோதான் வரும் உங்களுக்கு. மற்றபடி நீங்கள் பெருசாக வந்து எப்பயும் போல் ரெகுலர் தான். இன்ஜின் ஆயில் ஒரு 1100 வரும், கூலண்ட் வரும், மற்றபடி சின்ன ஒர்க்ஸு அவ்வளோதான் வரும். ஸோ இந்த வண்டி எல்லாருமே எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அது உங்கள் இஷ்டம். நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். இந்த வண்டியில் இது ப்ளஸ்ஸு, இது நல்லாயிருக்கும், ட்ராவலிங்க்கு நல்லாயிருக்கும், சிட்டியில் ஓட்டிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு பிகினருக்கு இந்த வண்டி செமையாக இருக்கும். பவரையாக சரி, எல்லாத்துக்கும் சரி, ஃபன்னாக சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு செமையாக வண்டி. இந்த வண்டியோட மதுரையில் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.20 கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். தெரில எனக்கு சரியா, 2.20 கிட்ட வருது. ஸோ அவ்வளோதான் கைஸ். பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் மட்டும் பண்ணிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் வீடியோஸ்லாம், ட்ராவல் வீடியோஸ். நான் நிறையா ட்ராவல்லாம் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷனால் ரிவ்யூ பண்ணலாம், ஏதாவது பண்ணலாம், இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்றதுனால ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நல்ல ட்ராவல் வீடியோஸ்லாம் வரும். ஸோ அன்டில் பை ஃப்ரம் பைக்கர். வேர் ஹெல்மெட் மஸ்ட்டு. ஹெல்மெட் போட்டு யாராக இருந்தாலும் ரைட் பண்ணுங்கள். சேஃப் ரைட், வேர் ஹெல்மெட்.